வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த மேச ராசி, மேச லக்னத்தில் பிறந்தவங்களோட குணங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக ராசியோட குணங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பொதுவான தன்மை தான். ஏன் அப்படின்னா, பொதுவாக லக்னத்தை வேறு கிரகங்கள் பார்க்கும்போது, அதே மாதிரி லக்ன அதிபதியை வேறு கிரகங்கள் பார்வை இருக்கும்போது, அது சேர்க்கை இருக்கும்போது, அதோட குணங்கள்லாம் மாறுங்க. அதனால் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுடைய குணங்கள் பார்க்கணும் அப்படிங்கும்போது, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 3-4 காம்பினேஷனை வச்சு தான் ஒருத்தருடைய குணங்களை நம்ம கணிக்க முடியும். அதே இது இந்த ராசி, இந்த லக்னம் அதோட குணங்கள் நம்ம பார்க்கும்போது இது ஒரு பொதுவான ஒரு தன்மை தான். அப்போது இந்த மேச ராசி, மேச லக்னத்தோட குணங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக மேச ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் துடிப்பானவர்களாகவும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாகவும் இருப்பாங்க. சோம்பேறித்தனம் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. எதையும் மறைக்கக்கூடிய தன்மை இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க. செவ்வாயோட குணம் இருக்குங்க. அதனால் கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்க மாட்டாங்க. செஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க யோசிப்பாங்க. இது ஆட்டை குறிக்கிற ராசி. இவங்க தனிமையை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மந்தையில் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து வாழ தான் ஆசைப்படும். அதே போல் தான் இவங்க தனிமையை விரும்ப மாட்டாங்க. எல்லாரோடும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் இவங்க ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இந்த ஆடு பார்த்திங்கன்னா அந்த மந்தையில் பார்த்திங்கன்னா எப்போயுமே 2 ஆடு சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு சண்டை போடுற குணம் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு கோவப்பட்டுருவாங்கங்க. எல்லா விஷயத்துலையும் குணம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருப்பாங்க. எல்லா விதமான செயல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப துணிச்சலோடையும் ரொம்ப தைரியத்தோடையும் செயல்படுவாங்க. இவங்களுக்கு பயங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உடல் நல்ல வலிமையாக இருக்கும். நல்ல எதிர்ப்பு சக்தி இவங்க உடம்புல இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு உடம்பே முடியாட்டி கூட ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு நல்ல மன தைரியம், உடல் தைரியமும் நல்லபடியாக இருக்குங்க இவங்களுக்கு. இவங்க பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை விசாரிக்கிறதுக்கான பொறுமைங்கிறது ரொம்பவே குறைவு. இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயோட கோவத்தன்மை கொஞ்சம் இருக்குங்க இவங்களுக்கு. போலீஸாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அதேமாரி பேரிடர் மீட்பு குழுவில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஆட்கள் பார்த்திங்கன்னா அந்த மேஷ லக்னம், மேச ராசியில் பிறந்தவங்களாக தாங்க இருப்பாங்க. இவங்கள நீங்கள் பேசிலாம் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, அவங்கள நீங்கள் கொஞ்சம் பாராட்டினீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க இறங்கி வருவாங்க. அது மூலமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அதை சாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மேஷ லக்னம், மேச ராசியில் பிறந்தவங்களாக தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் பெருசாக மறைக்க தெரியாதுங்க. முதுகுக்கு பின்னாடி இவங்களுக்கு பேச தெரியாது. மூஞ்சிக்கு நேராக எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க. ரொம்பவும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளுங்கள்ங்க இவங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சவங்களாக தாங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கொள்கைவாதியாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் அதே மாதிரி கொள்கை விரும்பிகளாகவும் இருப்பாங்கங்க இவங்க. இவங்க சுதந்திர விரும்பியாகவும் எந்த கட்டுக்குள்ளேயும் டக்குன்னு வந்துட மாட்டாங்க இவங்க. எந்த ஒரு காரியத்தையும் இவங்க பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்கங்க. பொறுத்தளவுக்கு எப்பயுமே ஆடம்பரத்தை விரும்பவே மாட்டாங்க இவங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு அழகை காட்டணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக புரிய வச்சுருவாங்கங்க இவங்க. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த தடவை அது மாதிரி நடக்காத அளவுக்கு அவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்கங்க. கீழே பார்த்திங்கன்னா எப்படி போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசி, மேஷ லக்னக்காரங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய உழைப்பை போடுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய முயற்சிகளை போட்டு வாழ்க்கையில் செயல்படுவாங்கங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு மற்றவங்க சொல்கிறத அவங்க டக்குன்னு கேட்டு நடந்துட மாட்டாங்க. நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் இவங்கள நீங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு இவங்களை கொஞ்சம் பாராட்டி நம்ம கொஞ்சம் தணிஞ்சு போய் அவங்கள்ட்ட ரொம்பவும் தன்மையாக பேசினா மட்டும்தான் ஒரு சில விஷயங்களில் அவங்க இறங்கி வருவாங்கங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அந்த வேலையை முடிக்கிறது இவங்கள மாதிரி ஆளே கிடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒர்க்கை ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக முடிச்சுருவாங்கங்க ஒர்க்கை. நிறைய ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்கங்க இவங்க. நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி கொஞ்சம் செயல்படுவாங்கங்க. அதிகமான பேர் இந்த ராசியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் மேலே ரொம்பவே விருப்பப்படுவாங்கங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே வாய் கொடுத்துட முடியாதுங்க. அவங்க ரொம்பவே கடுமையாக பேசிடுவாங்க நம்மளை திருப்பிக்கிட்டு. நிறைய நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மேச ராசி, மேச லக்னத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க. பொதுவாக ஒரு சண்டைனா இவங்க விசாரிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி
அவங்கக்குள்ளே தனியாக அப்புறம் யோசிப்பாங்க. இவ்வளோ தாங்க மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணங்களை பற்றி. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுங்க. மீதி ராசிக்கு அடுத்த பதிவில் பார்ப்போங்க. நன்றி நன்றி நன்றி.